ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாகூர் வியூ. நேற்று தான் நோன்பு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 நோன்பு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 15வது நோன்பு. நானும் என் ஃப்ரெண்டு ரகுமானும் புதுப்பேட்டையில் இருக்க பள்ளிவாசலுக்கு தான் வந்து நோன்பு திறக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி வந்தோம். எப்பவும் பிஸியாக இருக்குது புதுப்பேட்டை. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ரொம்ப காலியாக இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரி, காலியாக தான் இருக்குது. ஒரு சுற்றி அந்த ரவுண்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ கூட 2-3 கடையில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு போய் நோன்பு திறக்கறதுக்காக பள்ளிவாசலுக்கு வந்தோம். டைம் இருந்ததுனால அங்கேயே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அசர் தொழுதுட்டு திரும்பி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். இதுதான் புதுப்பேட்டையில் இருக்க பெரிய பள்ளிவாசல். இன்றைக்கி இங்கே தான் வந்து நோன்பு திறக்கறதுக்காக வந்திருக்கோம். அசர் தொழுது முடிச்சுட்டு எதிர்க்க இருக்க கடையில் போயிட்டு சம்சா வாங்க போனேன். அங்கே போய் பார்த்தா மாசி சம்சா இருந்தது. மாசி சம்சாவும் பிஜ்ஜி போண்டாவும் வாங்கினோம். வீட்டுக்கு பஸ் பிடிச்சி போயிரு, இல்லை ராபிடோ கூட்டு போயிரு. உட்காந்து அழுக வண்டி காணாமல் போயிடுச்சு, எதுவும் பண்ண 5 நிமிஷம் உட்காந்து அழுதியா வீட்டுக்கு போயிடும். அவ்வளோதான் கிடைக்காது. சொன்னீங்களா எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எந்தெந்த கடலை போகும்னு சொல்ல முடியாது. கீழே வந்து வயசானவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து மேலே இருக்க சொல்லி மேலே அமுச்சு விட்டாங்க. இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்கடா. மேலே போய் பார்த்தா இப்போ தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இன்றைக்கி வந்து நோன்பு திறக்காத பள்ளிவாசல் சார்பை வந்து கஞ்சி, ஜூஸு, பேரிச்சம்பழம் தான் கொடுத்தாங்க. மாசி சம்சம் போண்டாவும் நாங்கள் வாங்கினோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துட்டு இருந்தது.
கீழே வந்து ஹவுஸில் வந்து மீன்லாம் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். இங்கே வந்து ஒது செய்யலாம். நான் எப்போவும் வந்து நம்ம ஹவுஸில் இருந்தால் அங்கே தான் ஒது செய்வேன். உள்ளே போய் பார்த்தா தொழுகலாம் உள்ளே போனால் ஒரு மையத்தை வந்திருக்கு. இன்றைக்கி ஒருத்தங்க மௌத்தாகிட்டு இருந்தாங்க. தொழுது முடிச்சுட்டு ஜனாசா தொழுகை எங்கேயே தொழுதுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு பள்ளிவாசலில் போய் பார்ப்போம்.